இந்த கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி இன்னைக்கு எப்படி வந்திருக்கோம், இங்கே எதுக்காக வந்திருக்கோம் சொல்லிடுறேன். எதுக்காகனா நம்ம கோயம்புத்தூரில் வருஷம் கோயம்புத்தூர் விழான்னு சொல்லிட்டாங்க. அதில் இந்த வருஷம் நம்ம வானராய் ஃபவுண்டேஷனும் என்எம்டிஆர்சியும் சேர்ந்து ஹெரிட்டேஜ் விசிட், அதாவது மரபு வழி பயணம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணுறதுக்காக நம்ம வேணும். பிளான் என்னென்னா கோயம்புத்தூர் கூடிய ஒரு 8 மேஜர் ஸ்பாட்ஸுக்கு போக போகிறோம். என்னென்னா இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே, இன்னைக்கு வந்து நொய்யல் நாகரிகமும் பேரூருன்ற ஒரு தலைப்பில் ஃபஸ்ட்டு பேரூர் வந்திருக்கோம். வணக்கம். இன்னைக்கு தான் கோவை விழாவோட முதல் நாள். இன்னையோட தீம் வந்து நொய்யல் நாகரிகமும் பேரூரும் சொல்லிட்டு எங்களை பேரூர் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து 1000 இயர்ஸ் பழமையான கோவில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து 1000 இயர்ஸ் முன்னாடி சோழர்களால் கட்டப்பட்டது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றிட்டு ஜெகதீஷன் சார் வந்து நல்லாவே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேரூர் கோவில் முடிச்சுட்டு நாங்கள் நொய்யலாக இருக்க போகலான்னு இருக்கோம். ஸோ அதை நினைக்கும் போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அங்கே போயிட்டு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். அப்புறம் வந்து இந்த பேரூர் வந்து கோயம்புத்தூர் தனியாக இருந்துச்சு, பேரூர் தான் மிகப்பெரிய நகரமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேரூரோட குணாதிசயங்களையும் சில சார் சொன்னார். அதுக்கடுத்து நொய்யல் ஆற்றுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு இப்போது நாளைக்கு ஒரு 2 லொக்கேஷன், அப்புறம் தொடர்ந்து ஒரு 6 நாள் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லொக்கேஷன் போக போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து வந்திருக்கேன். ஸோ கடைசியாக ஜூலை மாதம் வந்தேன். அப்போயும் ஜெகதீஷன் சார் தான் எனக்கு இது பண்ணாரு. அப்போ பண்ணதை விட இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கோயிலோட அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொன்னார். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால தெளிவாக நல்லா சொல்லுவேன். இந்த கோயிலுக்கு நான் திரும்ப வருவீங்க? கண்டிப்பாக பேரூர் வராமல் நம்ம காலேஜுக்கு பக்கம் இருக்கும் கோயிலுக்கு. இப்படி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஈஸியாக வரும்.